ஒரு குளிப்பாரு. ஒரு பொன்னாங்கண்ணி கீரை பொரியல். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சிட்டு சின்ன வெங்காயம் உப்பு எல்லாம் சேர்த்துட்டேன். இது நல்லா வெங்காயமும் காஞ்ச மிளகா வெங்காயம் காஞ்ச மிளகா வதங்கின்னு இருக்கு. வதங்கின உடனே கீரை போடணும். வெங்காயம் வதங்கட்டும். இப்போ பொன்னாங்கண்ணி கீரை சேர்த்துட்டோம். பொன்னாங்கண்ணி கீரை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ஏன்னா கீரை இந்த கீரைக்கு கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா பொன்னாங்கண்ணி கீரை கொஞ்சம் சீக்கிரம் வேகிறதுக்கு லேட் ஆகும். மற்ற கீரை அந்த சிறுகீரை அரைக்கீரைலாம் சீக்கிரம் வெந்துடும். இந்த பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கு ரொம்ப நல்லது. கீரைக்கு போடுறதுக்கு தேங்காய் சும்மா வெறுமனே வெங்காயம் காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிட்டு இந்த கீரை சூப்பராக இருக்கும். இப்படி செஞ்சு சாப்பிட்டாலே இதுக்கு எக்ஸ்ட்ராவாக துவரம் பருப்பு எதுவும் போடணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், சூப்பரான பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் தேங்காய் போட்டு ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். எப்போவுமே நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லது, கண் பார்வைக்கு நல்லது. அயன் கண்டென்ட் நிறைய இருக்குது பொன்னாங்கண்ணியில். சூப்பரான ஒரு நல்ல வேல்யூவான ஒரு பொரியல் சிம்பிளான முறையில் செஞ்சு